பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 8ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். The book of Genesis chapter 2 verses 22 and 23. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் நம்மளை எல்லாம் ஒரு மனுஷியாக ஆண்டவர் எவ்வளோ அழகாக படைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வாசித்த இந்த பகுதியை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி மனுஷியை உண்டாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம் இல்லையா? ஆண்டவர் நம்மளை மனிதனாகிய ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கி தன்னுடைய சாயலாய் உண்டு பண்ணினார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லாதபடினால கர்த்தர் என்ன செய்தாரா? ஆதாமுக்கு ஒரு நல்ல நித்திரையை வரப்பண்ணினார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்தாங்க? ஆதாமுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து அப்படியே அவனுடைய விலா எலும்பை எடுத்து அந்த விலா எலும்பிலிருந்து மனுஷிய விமனை கர்த்தர் கிரியேட் பண்ணி ஆதாமினிடத்துல கொண்டு வர்றாங்க. ஆதாம் மனுஷியை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ ஆச்சரியம். உடனே அவன் சொல்கிறான், இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி, விமன் அப்படின்னு சொல்லி பேர் வைத்தது யாரு? ஆதாம் என்று நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய சாயலாய் உருவாக்கினார். மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் வார்த்தையினால் உருவாக்கின கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் மட்டும் நம்ம என்ன செய்தாராம்? தன்னுடைய கரத்தினால கர்த்தர் உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரையும் தேவன் எப்படி உண்டு பண்ணியிருக்கிறார்? தன்னுடைய கரத்தினால. ஆதாம் கிட்ட ஆண்டவர் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமாலாம் ஆண்டவர் ஐடியாவே கேட்கல. ஆண்டவருக்கு ஆதாமுக்கு ஒரு ஐடியா கிடையாது. மனுஷியை உண்டு பண்ணும்போது இல்லை, அவருடைய எந்த விதமான ஐடியாஸும் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக காட்ஸ் டிசைன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய டிசைன், நம்ம எல்லாம் ஆண்டவருடைய மாஸ்டர் பீஸாக இருக்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சங்கீதம் 135 ஒரு வசனம் சொல்லுகிறது இல்லையா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவர் பெண்களை எப்படி உண்டு பண்ணியிருக்கிறாரு? பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டு பண்ணியிருக்கிறார். பெண்களுடைய சரீரம் ஒரு அதிசயம். அந்த பெண்கள் மூலமாக ஆண்டவர் ஒரு கருவை கொடுத்து அந்த கருவில் ஒரு குழந்தையை உருவாக்கி அந்த குழந்தை 9 மாதங்கள் அந்த கருவில் வளர்ந்து அந்த குழந்தை எல்லாம் ஃபார்ம் ஆகி அது மெச்சூர் ஆகும்போது அது அப்படியே வெளியில் ஒரு குழந்தையாக வெளியில் வருகிறதெல்லாம் யோசித்து பார்த்தா எவ்வளோ ஒரு அதிசயம் இல்லை? அது ஆண்டவர் யாருடைய பொறுப்பில் கொடுத்தாங்க? பெண்களுக்கு கொடுத்தாங்க. பிள்ளைகளை சுமந்து பெற்றெடுக்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெண்கள் என்பவர்கள் விசேஷமானவர்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் முந்தியுள்ள நாட்களை பார்க்கலாம், இந்த நாட்களிலே சமுதாயத்தில் பெண்களுக்கு எவ்வளவோ நல்ல உயர்வுகளை சமுதாயமும் கொடுக்குது. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆனால் எத்தனையோ பேர் அதற்காக உழைத்தார்கள். ரொம்ப விசேஷமாக பெண்களுக்கு குரல் கொடுத்தது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உண்மையாகவே நான் சொல்கிறேன். நம்ம சொல்லலாம், இவங்க அவங்கன்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலாக நிறைய பேர் விமென்ஸ் ரைட்ஸுக்காக போராடினாங்க அப்படின்லாம் ஹிஸ்ட்ரி சொல்லலாம். ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், பெண்களுக்காக அதிகமான வாய்ஸ் கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம அதை சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட்.
இப்படியான ஒரு ஆண்டவர் நம்மளை இவ்வளோ அழகாக நேசித்து நம்மளை பிரமிக்கத்தக்க அதிசயமாக ஆண்டவர் நம்மளை உண்டு பண்ணினதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னன்னா, ஆணிடத்திலிருந்து பெண் உருவாக்கப்பட்டாள், அப்படிதானே? ஆதாம்லேருந்து தான் ஏவாளை கர்த்தர் உண்டு பண்ணினார், அது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு பெண்ணிடத்திலிருந்து தான் ஆண் உருவாக்கப்படுகிறான். இன்னைக்கு நம்ம தானே பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம் இல்லையா? அப்போது ரெண்டுமே பாருங்க எப்படி இன்டர்லிங்க்டாக இருக்குது. ரெண்டையுமே பிரிக்கவே முடியாது, இன்செப்பரபிள். அது பிரிக்கவே முடியாது. ஆணிலிருந்து பெண்ணையும் பெண்ணிலிருந்து ஆணையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அது அப்படி ஆண்டவருடைய டிசைன் அப்படி இருக்குது. 2 பேரையும் உண்டாக்கினது யாரு? கர்த்தர். ஆமென். ஆண்டவருக்கு ஒரு உன்னத நோக்கம் இருக்கிறது. அதனால தான் இந்த அதிகாரத்தில் அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷன் என்ன செய்யணும்? தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனுஷியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இப்போ ஒரு ஃபேமிலியாக ஆண்டவர் அவங்கள உருவாக்குறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்ட வசனத்தில் ஆண்டவர் ஃபஸ்ட்டு சர்ஜரி ஆண்டவர் அங்கே ஆதாமுக்கு பண்ணினதை பார்க்குறோம். இருந்த நித்திரை இன்னைக்கு எப்படி சர்ஜரி பண்ணுறாங்க? நல்ல ஏதாவது ஒரு இதை கொடுத்து அனஸ்தீஷியா கொடுத்து நல்லா தூங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன சர்ஜரி பண்ணணுமோ பண்ணுறாங்க. அது முதல்ல சர்ஜரி பண்ணது யார்? ஆதியாகம புஸ்தகத்தில் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து மனுஷியாய் உருவாக்கினார். அப்போ ஆணும் பெண்ணும் எவ்வளவு நம்ம முக்கியமானவர்கள். ஒருத்தர் நம்ம ஆணை விட பெண் தான் முக்கியம், இல்லை பெண்ணை விட ஆண் தான் முக்கியம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 2 பேரும் ஈக்குவலாக கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் முக்கியமானவர்கள் தான். அல்லேலூயா. ஏற்ற துணை, ஆணுக்கு ஏற்ற துணை பெண், பெண்ணுக்கு ஏற்ற துணையாய் கர்த்தர் ஆணை வைத்திருக்கிறார். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆணும் இல்லை அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இன்னைக்கு எத்தனையோ மூமெண்ட்ஸ் உருவாகி இருக்கிறது. ஆண்கள்லாம் வேண்டாம், பெண்களே நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம், இல்லை அப்படிலாம் நிறைய இருக்குது. ஆனால் பைபிள் படி கர்த்தர் ரொம்ப கிளியராக சொல்கிறார். இன்னைக்கு இன்னொரு காரியம் என்னென்னா, யார் பெண் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியல, ஆன்சரே பண்ண முடியல. நீங்கள் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இந்த டிபேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹூ இஸ் அ விமன் இல்லை வாட் இஸ் அ விமன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அப்படி திணறாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் திணறாங்க பிரியமானவர்களே. ஈவன் டாக்டர்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியல. இவ்வளோ ஒரு பெர்வர்ட்டடான ஒரு ஜெனரேஷனில் நம்ம வாழ்கிறோன்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரியமாக இருக்குது. ஆணாக பிறந்தவங்க பெண்ணுன்னு சொல்லி நினைக்கிற காரியம், பெண்ணாக பிறக்கிறவங்க ஆணுன்னு நினைக்கிற காரியம், இப்படிலாம் அநேக காரியங்கள் நடக்குது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தெளிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மளை தேவன் அவருடைய சாயலாய் மனுஷியாக கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆண்டவர் நம்ம யாருக்கும் இழைத்தவர்களும் அல்ல, சுப்பீரியரும் இல்லை, இன்ஃபீரியரும் இல்லை, நம்மளை ஈக்குவலாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இன்னொரு இடத்துல சொல்வார், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி பார்க்குறாங்க. அப்படிதானே? கர்த்தர் இந்த நாளில் நம்ம கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?